நீங்கள் இப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசர்தான் ஒரு காலத்தில் மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன். கூன் பாண்டியன் என்பது இவரது பெயர் மட்டுமல்ல, இவருக்கு முதுகில் ஒரு கூன் இருந்தது. உண்மையிலே இவர் ஜெயின மதத்தை பின்பற்றுவராக அன்று இருந்தார். அதாவது சமண மதத்தை பின்பற்றுவராக இருந்தார். அவருக்கு தீராத அந்த கூனை தீர்ப்பதற்காக ஜெயின துறவிகள் ஒரு மிகப்பெரிய யாகத்தை உண்டு பண்ணினர். அந்த யாகத்தினால் அவருடைய அந்த கூன் தீரவில்லை. மேலும் மேலும் அவருடைய உடம்பின் எரிச்சல் அதிகமானது. அவருடைய நோய் தீராமல் இருந்தது. அச்சமயத்தில் அவருடைய மனைவியான மங்கையர்க்கரசி மற்றும் அமைச்சரான குலச்சிறை நாயனார் இருவரும் சம்பந்தர், அதாவது திருஞான சம்பந்தர் என்பவரை வரவழைத்தனர். திருஞான சம்பந்தர் என்ன செய்தார் என்றால், அந்த ஜெயின துறவிகள் ஏற்படுத்திய யாகத்தினால் மன்னரின் உடலில் ஏற்பட்ட அந்த எரிச்சலை குணப்படுத்தினார் மற்றும் அவரது முதுகில் ஏற்பட்டிருந்த அந்த கூனையும் குணப்படுத்தினார். எப்படி குணப்படுத்தினார் என்றால், ஒரு திருநீரை கொண்டு. அந்த திருநீர் தான் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மனம் நெகிழ்ந்த மன்னன் ஜெயின மதத்தின் மீது இருந்த ஆர்வத்தை துறக்க தொடங்கினான். சைவ மதத்தின் மீது அவனுடைய ஆர்வம் அதிகரித்தது. இருந்தாலும் சைவ மதம்தான் சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சில போட்டிகளை வைத்தனர். அந்த போட்டிகள் என்னவென்றால், ஜெயின மதத்தின் ஸ்கிரிப்டுகளையும் மற்றும் சைவ மதத்தின் அந்த ஸ்கிரிப்டுகளையும் தீயில் எறிந்தனர். எந்த வேதமானது எரியாமல் இருக்கிறது என்பதை டெஸ்ட் செய்தனர். முடிவில் சைவ மதத்தின் ஸ்கிரிப்டுகளே எரியாமல் இருந்தன. அதேபோல் ஜெயின மதத்தின் ஸ்கிரிப்டுகளையும் சைவ மதத்தின் ஸ்கிரிப்டுகளையும் ஒரு நீரோடையில் எறிந்தனர். எந்த ஸ்கிரிப்டானது மறுகரைக்கு எந்தவித சேதமுமின்றி வருகிறதோ அதுவே உண்மையானது என்று ஒரு போட்டி வைத்தனர். அதிலும் சைவ மதத்தின் ஸ்கிரிப்டுகளே தண்ணீர் அழியாமல் மறுகரைக்கு வந்து சேர்ந்தது. இதனால் சைவ மதம் வெற்றி கண்டது. மன்னனின் மனம் நிகழ்ந்தது. அவன் தன்னை சைவ மதத்திற்கு மாற்றிக்கொண்டான். இதுவே கூன் பாண்டியன் சைவ மதத்திற்கு மாறிய வரலாறாகும். ஆனால் ஜெயினர்களின் கதி என்ன ஆனது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். கிட்டத்தட்ட 8000 ஜெயினர்களை சமணத்தம் என்ற ஊரில், சமணத்தம் என்றால் சமணர் பிளஸ் ரத்தம், சமணத்தம் சமணர்கள் ரத்தம் சிந்திய இடம் என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 8000 சமணர்களை அந்த இடத்தில் கழுவில் ஏற்றி இறந்தவுடன் அவர்களுடைய உடலை மிருகங்களுக்கு இரையாக இட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் இந்த வரலாறை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இதில் யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்கள் கழுவில் ஏற்றவில்லை என்பது தெரிய வருகிறது. கூன் பாண்டியனும் சரி, அவர் உடன் இருந்த அமைச்சர்களும் யாரையும், எந்த ஜெயின துறவியையும் கட்டாயப்படுத்தி கழுவில் ஏற்றவில்லை. ஜெயினர்கள் தங்களுடைய மன வலிமையையும் ஜெயின மதத்தின் மீது தாங்கள் கொண்டிருந்த பற்றை நிரூபிப்பதற்காகத்தான் தானாகவே முன்வந்து கழுவில் ஏறினர் என்று முழு அளவில் கூறாவிட்டாலும் அறிஞர்களின் ஆராய்ச்சியில் நமக்கு இந்த கருத்து உண்மையாகிறது. அதனால் 8000 பேர்கள் அந்த இடத்தில் இறந்தார்கள் என்பது ஊர்ஜிதமாகிறது. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 500 ஆண்டுகளுக்கு பின்பு சேக்கிலாரின் பெரிய புராணத்தில் இதனை ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் இந்த இடத்தில் சமணத்தத்திற்கு நான் சென்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதியை நான் கண்டேன். அவர்கள் கழுவேற்றப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய அமைதியை கண்டேன். அந்த இடத்தில் இன்று வரை வீடுகள் எதுவுமே இல்லை. இப்பொழுதுதான் சற்று சில வீடுகள் வந்துள்ளன. அங்கு ஒரு நூல் ஆலை உள்ளது. ஒரு நூல் தயாரிக்கும் ஒரு நூற்பாலை உள்ளது. சில வீடுகள் உள்ளன. முனியாண்டி திட்டு என்ற அந்த இடத்தில்தான் அவர்கள் கழுவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கழுவேற்ற திருவிழாக்கள் சில மனிதர்களால் அங்கே கொண்டாடப்படுகின்றது. இதனால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், 8000 பேர்களை அவர்கள் கொன்று குவித்தனர் என்று சொல்வதை விட தாமாக முன்வந்து தங்களை கழுவேற்றி கொண்டார்கள்,
தாங்கள் ஜெயின மதத்தின் மீது கொண்டிருந்த பற்றை நிரூபிப்பதற்காக கழுவேற்றி கொண்டார்கள் என்பது தெரிகிறது. இதேபோல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் மூலியமாக தாமரை பொற்குளத்தை சுற்றி அமைந்துள்ளது என்று ஒரு செய்தியை நான் விக்கிபீடியா மூலியமாக நான் அறிந்தேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் விரைந்து சென்று பார்த்தேன். ஆனால் தாமரை குளத்தை சுற்றி அப்படிப்பட்ட ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கள் இப்பொழுது இல்லை, மிந்தி இருந்திருக்கின்றது. அதிலுள்ள சில ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்களை நான் நெட் மூலியமாக டவுன்லோட் செய்து உங்களுக்காக காண்பிக்கின்றேன். அதாவது ஜெயினர்கள் கல்வெற்றப்பட்ட அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்களை. அதேபோல் ஜெயினர்கள் மதுரையை சுற்றி பல இடங்களில் வாழ்ந்துள்ளார்கள். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு அவர்களை அடியோடு அங்கிருந்து வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்றார்களா அல்லது அனைவரும் இடத்தில் கழுவேற்றப்பட்டார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. இது ஜெயின சிற்பங்களை நான் சென்று பார்வையிட்ட பொழுது இந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்டேன், இங்கே பார்த்தேன். மிகவும் ஒரு மதுரைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக ஒரு 8000 டிகம்பராஸ் ஜெயினர்கள் கழுவேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் தாமாகவே முன் கழுவேறியதாகவும் கூறப்படுகின்றது. அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சமணத்தத்தில் ஒரு திருஞான சம்பந்தர் அவர்களின் கோயிலும் உள்ளது. பாண்டியர்கள் சமணர்களை கழுவில் ஏற்றிய பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய பருந்து அதனை தடுக்க வந்ததாகவும், அந்த பருந்தினை பாண்டியர்களின் சிப்பாய்கள் அம்பு விட்டு ஒரு பக்க இறக்கையை இழக்கச் செய்து சொட்டை தட்டி என்ற இடத்தில் விழுந்து இறக்கச் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சமணத்தத்தில் 8000 ஜெயின துறவிகள் இறந்தது எந்த ஒரு ஜெயின புத்தகத்திலோ இலக்கியத்திலோ குறிப்பிடப்படவில்லை. இது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே இடம் பெரிய புராணம்தான். சைவ மதத்தை ஜெயினர்கள் ஏற்க மறுத்ததால் தான் அவர்களை கூன் பாண்டியனும் அவருடன் இருந்தவர்களும் கழுவில் ஏற்றினார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இது ஒரு தற்கொலையா அல்லது வேண்டுமென்றே அவர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதனுடைய ஓவியங்களும் இதை பற்றிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்கின்றன. கிறிஸ்து பிறந்த பிறகு 700 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த சம்பவம் நடந்தது. இத்தகைய கோர சம்பவத்தை வரலாற்றில் மதுரை மசாக்கர் என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த சம்பவத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தி வருகின்றார்கள். இந்த சமணத்தம் வெறும் சமணத்தம் அல்ல, இது சமணர்கள் சிந்திய இரத்தம், அதுவே சமணத்தம் என்று கூறி என்னுடைய உரை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.